ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னடா இன்னைக்கு திடீர்னு ஓன் வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? சும்மாங்க என்னை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு. ஸோ நீங்கள் எல்லோரும் என் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வராகி அம்மன் வீடியோஸாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு என்னோடய வராகி அம்மன் மட்டும்தான் காரணம். நான் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் ரிலீஜன். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பூஜை அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் பண்ணதும் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. 6 வருஷமாகவே நான் பண்ணதே கிடையாது. கடந்த ஒரு வருஷமாக பயங்கர கஷ்டம். வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டன்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. 2வது சொத்து வீடு எல்லாத்தையும் விற்றுட்டோம். எல்லாமே எங்கள் கைவிட்டு போயிடுச்சு. ஒரு வாடகை வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் ரொம்ப நொந்து போய் பயங்கர டிப்ரெஷனில் இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது யூடியூப் மூலயமா வராகி அம்மனை பற்றி தெரிய வந்துச்சு. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் கொஞ்சமாவது என்னமோ ஆறுதலாக இருந்தது. நான் அப்போது எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எப்படி கடன் வாங்கி கடன் கொடுக்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி நிறைய போயிட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது இந்த அம்மாவை பற்றி தெரியும் போது இந்த அம்மாவை பற்றி கேட்க மனசு ஆறுதலாக இருந்தது. இந்த அம்மா பற்றி தெரிஞ்ச உடனே இந்த அம்மா கோயிலுக்கு ஒரு தடவை போய் பார்த்தேன். இந்த அம்மா கோயிலுக்கு போய் பார்த்தப்போ இந்த அம்மா கிட்ட உருகி வேண்டிக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, ஒரு மிராக்கிளாக நான் இருந்த பிரச்சனையை ஒரு 10-15 நாளில் பெரிய ஷார்ட் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையிலே இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன். பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் எனக்கு மூச்சு விட முடியுது, நிம்மதியாக இருக்குது. இந்த அம்மாவை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். 2வது பார்த்திங்கன்னா, ஏன் நான் இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணேன்னா, நான் இருந்த பிரச்சனையில் மனுஷங்க கிட்ட பேசுகிறதே நான் விட்டுட்டேன். அம்மா வீட்டுக்கு போவேன், சித்தி வீட்டுக்கு போவேன், தங்கச்சி பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் வெளி மனுஷங்களை பார்த்தாலே பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க பின்னாடி குத்துன ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா நான் அவ்வளோ அனுபவிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக கோயிலுக்கு போகிறதுக்கு கூட பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 4 பேர் பார்க்க வரணுமே, பார்ப்பாங்களே, நம்மக்கிட்ட பேசுவாங்களே. அதனால் நான் வீட்டையே கோயில் ஆக்கிட்டேன். லைக் எல்லா சாமி விக்கிரகங்களும் வீட்டில் வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியே ஆகிட்டேன். ஸோ இப்போ தான் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய சகோதரிகள் அவங்க டே டு டே லைஃப் போடும்போது எனக்கு ஒரு ஆசை. சரி, அவங்களோட கமெண்ட்ஸும் படிப்பேன். நிறைய பேர் பேசுவாங்க, ஆறுதலாக பேசுவாங்க. ஸோ எனக்கு அது ஒரு ஆசையாக இருந்தது. சரி, நம்மளும் ஓப்பன் பண்ணால் நம்மக்கிட்டேயும் 4 பேர் ஃபஸ்ட்டு வர்ச்சுவலாக பேச பழகிட்ட பிறகு நம்ம நேரில் போய் 4 பேரை பார்க்க ஆரம்பிப்போன்ற ஒரு சந்தோஷம். இறந்துட்டா. ஸோ அப்போ கூட எனக்கு ஒரே தடங்கலாக தான் இருந்தது. இது எங்கள் வீடு. இந்த அம்மா வந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே காலை வைப்பேன்னு சொல்லி இந்த அம்மாவை நான் பெரிய விக்கிரகமாகவே வாங்கி ஜம்முன்னு அந்த அம்மாவை வச்சு நான் கிரகப்பிரவேசம் ஆரம்பித்தோம். ஹோமம்லாம் பண்ணோம். அந்த ஹோமம் பண்ணிட்டு நான் ஸ்டேட்டஸ் போட்டேன், சும்மா எல்லோரும் வராதவங்க பார்க்கட்டும்ன்ட்டு, கிரகப்பிரவேச ஸ்டேட்டஸு. அப்போ நிறைய பேர் அந்த ஹோமம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி நீ அந்த ஹோமமில் அந்த அக்னி பார்த்தியா, அந்த அம்பாலே உனக்கு அந்த அக்னியில் உட்காந்துருக்கா, நீ கவலை இல்லாமல் இரு, உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு. ஐ ஹோப் நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் நான் கேட்டுக்க தயாராக இருக்கேன். இன்னும் நிறைய பேசணும்னு தோணுது. ஆனால் எனக்கு எப்படி பேசுகிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி போக நான் உங்ககிட்ட சரளமாக பேசுவேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்கேன். பிரச்சனைகள் இருக்குது, பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை இருக்குது. தைரியமாக பண்ணுறேன் இந்த அம்பாலோட துணையோட. ஸோ போக நான் கரெக்டாக கோர்வையாக பேசுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் தங்கச்சியா, உங்கள் மகளா, உங்கள் அக்காவா, உங்கள் ப்ரேயர்ஸில் எங்கள் ஃபேமிலியை வச்சுக்கோங்க. தேங்க்யூ.